தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தியாகி இமானுவேல் குரு பூஜை, செல்வ பெருந்தகை அவமதிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜை 67வது குரு பூஜை இன்றைய தினம் பரமக்குடியில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது காவல்துறையை கடுமையாக குற்றம் சாட்டினார். அஞ்சலி செலுத்த வருகிற தலைவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொள்கிறார்கள். பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பிட்ட அந்த ஒரு அரசியல் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக போய் அஞ்சலி செலுத்த முடியாது. முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். தொண்டர்கள் கட்டுக்கடங்காத கூட்டம், அதனால் கொஞ்சம் முன்னப்பிட ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்கு 30 நிமிடங்கள் என்றால் அவர்கள் கூடுதலாக ஒரு 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் முன்னப்பின்ன ஆகும். இடையில தொண்டர்கள் போய் அஞ்சலி செலுத்துவாங்க, முன்னப்பின்ன ஆகும். சில பிரச்சனைகள் வரலாம். செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாப்புல, நான் அஞ்சலி செலுத்த போகிறேன், என் கூட போலீஸே வரல, 2 போலீஸ் தான் வந்தாங்க அப்படிங்கிறாப்புல. இவருக்கு என்ன ஒரு 10,000 போலீஸ் அனுப்புவாங்க? இவர் என்ன பிரதமரா? இல்லை ஒரு கட்சியோட அகில இந்திய தலைவரா? இல்லை Z+ பாதுகாப்பில் இருக்காப்லையா? நீங்களே ஒரு குண்டர் சட்டத்தில் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான். உங்கள் மேலேயே பல கிரிமினல் கேஸ் இருக்குது, சட்டவிரோத கேஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு 2 போலீஸ் பாதுகாப்பு வந்தாங்களாம். போலீஸ் பாதுகாப்பு எனக்கு தரல. அடுத்தது என்னை காத்திருக்க வச்சாங்க. காத்திருக்க தான் செய்யணும், முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். என்னை காத்திருக்க வச்சாங்க, என்னை அவமதிச்சாங்க அப்படிங்கிறாப்புல. போலீஸ் பாதுகாப்பு எனக்கு போடலை அப்படிங்கிறாப்புல. போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு தரலைன்னா உங்களுக்கு உயிர் முக்கியம்னா நீங்கள் ஏன் வெளியில் வர்றீங்க? போலீஸ் பாதுகாப்பு இருந்தால் தான் நான் வருவேன், இல்லாட்டினா வரமாட்டேன், வீட்டிலே இருந்துக்க வேண்டியது தானே, ஏன் பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க? சொல்கிறாப்புல, மதுரை போலீஸ் பாதுகாப்பு பிடிச்சி, சிவகங்கை போலீஸ் பாதுகாப்பு பிடிச்சி, ராம்நாடு போலீஸ் எனக்கு பாதுகாப்பு தரல அப்படிங்கிறாப்புல. இவர் Z+ பாதுகாப்பில் இருக்காப்புல. அதனால் இவருக்கு ஒரு 10,000 போலீஸ் பாதுகாப்பு தருவாங்க. ஒரு காங்கிரஸ் கட்சி, அட்ரஸ் இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு தலைவர் இவர் காவல்துறையை குற்றம் சொல்கிறாப்புல. இமானுவேல் குரு பூஜைக்கு வந்தேன், எனக்கு அவமதிச்சிட்டாங்க, காவல்துறை அவமதிக்குது அப்படிங்கிறாப்புல. இவர் என்ன போலீஸ் மந்திரியா? இவர் என்ன அமைச்சரா, சபாநாயகரா? சாதாரண ஒரு MLA தானே, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் தானே. அவருக்கு என்ன 100 போலீஸாக பாதுகாப்பு போடுவாங்க? சொல்கிறாப்புல, என்னை குரு பூஜைக்கு வந்தவங்க காவல்துறை என்னை அவமதிச்சது அப்படிங்கிறாப்புல. எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தரல அப்படிங்கிறாப்புல. போலீஸ் உள்ள சட்டம் ஒழுங்கு தான் பாதுகாக்க முடியும். உங்களுக்கு தான் உங்கள் தொண்டர்கள் இருக்காங்கல்ல பாதுகாப்பு தர்றதுக்கு. அப்புறம் என்ன, என் தொண்டர் உங்கள் கட்சியில் கிடையாதா? நீங்கள் தான் தொண்டர் புடைசூழ வர்றீங்கல்ல, உங்கள் தொண்டர்களே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கல்ல. உங்களுக்கு என்ன 100 போலீஸ் கொடுத்து பாதுகாப்பாக அனுப்புவாங்க? ஏதோ முடவன் கொம்பு தேனத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஏதோ தெரியாதனமாக இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலேருந்து உட்காந்துட்டீங்க. காமராஜர் கக்கன் அலங்கரித்த அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு ஆள் அந்த பதவியில் போய் உட்கார்ந்துருக்காப்புல. அதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சும்மா செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு கவனத்தை ஈர்க்கணும்ட்டு காவல்துறை மேலே பரபரப்பாக குற்றம் சாட்டுறாப்புல. நாளைக்கு நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா செல்வ பெருந்தகை செய்தி தான் இருக்கணும். எல்லா சேனல்லையும் செல்வ பெருந்தகை காவல்துறை குற்றம் சாட்டினாப்புல அப்படின்னு நியூஸ் ஃப்ளாஷ் ஆகணும். அதுக்காக வேண்டி செய்தியாளர்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி காவல்துறை மேலே பரபரப்பாக குற்றம் சாட்டுறாப்புல. வேறு ஒன்றும் கிடையாது.